இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் அவங்கள வந்து மேடைக்கு அழைக்கிறேன் உங்கள் அனுமதியோட. நவீன்குமார், ஏவிஎம் என் சினிமாஸ் எடிட்டர். அண்ட் தென் நிவேக் சுந்தர், தனசேகர், கார்த்தி, வாங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனீஷ், வாங்க. சரவணன், இவனை பற்றி ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வேர்டு சொல்லுவாங்க, எலி காயலாம், எலி புழுக்கை ஏண்டா கூட சேர்ந்து காயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதுக்கு இவன் வந்து ரொம்ப அந்த தத்துவத்துக்கு இவன் வந்து ஆப்டான ஆள். ஏன்னா நான் நிற்கலாம், ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு படம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து இப்போ நின்று தான் ஆகணும். ஏன்னா பாதி முடிச்சுட்டா இப்படியும் விட முடியாது, அப்படியும் விட முடியாது. ஸோ நம்ம முடிச்சாகணும். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இன்னொரு படம் கிடைச்சா அடுத்த படம் வாய்ப்பு, இந்த படம் கிடைச்சா அடுத்த படம், அப்படி போயிருக்கலாம். பட் ஆனால் என் தம்பி அப்படி போகல, கூடவே நின்னான், கடைசி வரைக்கும் நின்னான். அது வந்து யாராலையும் எந்த இதாலையும் வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் முத்துக்குமார், அவர் இருந்தாலும் வந்துடலாம் ப்ளீஸ். அவரும் 2 ஷெடியூல் ஒர்க் பண்ணார். சில காரணங்களால அவரும் போனார் வெளியே, மற்றபடி எந்த இதுலையும் இப்போ வரைக்கும் கூட டெஸ்ட்டில் இருக்கார். அப்புறம் டிசைனர் விஜய், அவர் நான் கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும். இந்த போஸ்டர் வந்து ஓரளவுக்கு பேசப்படுதுன்னா இவர் முக்கியமான காரணம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் நேர்லேயே சந்திச்சுக்கிறோம். சத்தியமாக நம்ப மாட்டீங்க, கடவுள் ப்ராமிஸாக இப்போ தான் நேர்லேயே நாங்கள் சந்திச்சுக்கிறோம். ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம், ஃபோன் காலில் இருக்கும், ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவர் சொல்லுவேன், நான் கான்செப்ட் சொல்லுவேன், இப்படி தான் பிரதர், இப்படி தான் பிரதர், இப்படி தான் பிரதர், டோன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ அவர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இது பண்ணி நம்ம ஒரு நினைப்போம், அதை விட அதிகமாக கொடுப்பார். என் டீமே அப்படி தான். என் டீம்னு சொல்ல மாட்டேன், சாரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்து மூலிமா தான் எனக்கு கிடைச்ச நண்பர்கள். இது வந்து பாண்ட் ஃப்ரெண்ட்ஸோ அவங்களாம் யாருமே கிடையாது. இந்த படம் எப்போ ஆரம்பிச்சதோ, இந்த ஒர்க்கு நான் எப்போ ஆரம்பிச்சனோ அப்படி அப்படியே வந்த நண்பர்கள் தான் இவங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கிஃப்டட். இதெல்லாம் வந்து ரொம்ப இது. அப்புறம் எடிட்டர் இட்ரிஸ் சார், அவரை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா எல்லா சமயத்துலையும் அவர் கூட தான் ஜாலியாக இருக்கும். வந்து இப்போ சொன்னீங்கல்ல, ஐயோ ஆனாபான்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு, அந்த மாதிரி அவர் எடிட்டர் தான். அதான் கட் பண்ணிவிடுவார் கரெக்டாக, ட்ரிம்டு கரெக்டாக இருக்கும். நவீன் அப்படி தான். நவீன் ட்ரீசர் கட் அவர் தான் ட்ரெய்லர் கட் பண்ணார் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இவங்க ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, அது எனக்கு தான் தெரியும், ஆதவ ஐஸ்வர்யாவுக்கு தெரியும். ஸோ ஏன்னா நிறையா சங்கடங்கள் நாங்கள் நிறையா இது பார்த்தோம், சம்மந்தமே இல்லாமல் கஷ்டங்கள் வந்தது. அப்போ எல்லாம் வந்துட்டு இன்னொரு படம், அடுத்த படம் போயிடலாம், அடுத்த படம் அப்படிலாம் இல்லாமல், ஸோ இது இந்த படம் ஒரு நல்ல படம். இது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ அதை வந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிடலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமில் என்ன இது பண்ணாலும் சலிக்காமல், இது பண்ணாமல், முகம் சொல்லிக்காமல் ஒர்க் பண்ண நண்பர்கள் இவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க எனக்காக. அப்புறம் சென்சார் ஆஃபீஸில் இருந்தும் சரி, வசுமதி மேம் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா இப்போ லாஸ்ட் அவங்களும் எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சென்சார் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கும் நன்றி, சென்ட்ரல் போர்டு ஆஃபீஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் எப்படி, ஏன்னா அவங்க நினச்சிருந்தா எப்படி வேணாலும் இது பண்ணிடலாம். பட் பார்த்தாங்க அந்த கான்செப்ட், அந்த டைட்டிலுக்கே அவங்க எழுதி வச்சுட்டு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வெல்விஷர், நண்பர், அண்ணா எல்லாமே சொல்லிக்கலாம், பாலசுப்ரமணியம் சார், கோ டைரக்டர். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் இவரை பற்றி பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதாகும். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் கூட இருந்தார்.